அதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றீங்க. அது தேவைதான். மேபி இப்போ ஒரு ப்ரொடியூசரா நான் கிங்ஸ்டனை நல்லா பிராண்ட் பண்ணுவேன். மென்டல் மனதில நான் கரெக்டா பிராண்ட் பண்ணுவேன். அது என் வேலை. பிராண்ட் பண்ண வேண்டியது என் வேலை. ப்ரொடியூசரா நான் அந்த இப்போ டைரக்டரையோ அந்த ஆர்டிஸ்டையோ நான் கரெக்டாக கொண்டு போய் பிராண்ட் பண்ணுன்றது என்னுடைய தொழில். அதை நான் வந்து கரெக்டாக செய்யணும்னு நினைக்கிறேன். மற்றபடி என் அவர் ஒர்க் ஷுட் ஒன்லி ஸ்பீக் ஃபார் அஸ். இப்போ கிங்ஸ்டன் ப்ரொடியூஸ் பண்றீங்க, இப்போ அடுத்த படம் செல்வா சாரோட படத்தை ப்ரொடியூஸ் பண்றீங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு நிறைய படம் திருப்பி அதாவது ரொம்ப முன்னாடி ஷூட் பண்ண படத்தை சீக்கிரமா ரிலீஸ் பண்ணிருப்பாங்க, எல்லாம் நடந்திருக்கும்ல. ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வரீங்களா, நம்ம கம்மியா நடிச்சா போதும், நல்ல படங்கள் மட்டும் கொஞ்சம். இப்போ வந்து மேக்ஸிமம் என்னுடைய நம்மளே சிலது ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம தேவையை பிடிச்சதை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட்ல இருக்கேன். அஃப்கோர்ஸ் தேர் ஆர் சம் கிரேட் ப்ரொடியூசர்ஸ். அவங்க கூட வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம அதை பண்ணிக்கலாம், நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். நடிக்கிறது சூஸியா பண்ணா போதும்னு டிசைட் பண்ணிருக்கீங்களா? கம்மியா நடிச்சா எல்லாமே சூஸியா தாங்க பண்ணணும். மியூசிக்கும் சூஸியா தான் பண்ணணும். எத்தனை படம் ஓடுது ஒரு வருஷத்துல? நம்ம வந்து அதுல வந்து நம்ம மேக்ஸிமம் எவ்வளவு நம்மளது வந்து ஓட வைக்கணும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நம்ம வந்துட்டோம்னா பெட்டர். அது நம்ம தோல்வி வெற்றி வந்து உண்மையாவே நம்ம கையில கிடையாது. நம்ம யார் கையிலுமே கிடையாது. அது நம்ம உழைப்பு ஒண்டிதான் நம்ம கையில இருக்கு. அதை நான் வந்து சிறப்பா செய்யணும். என்னுடைய 100% நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான்.